நாங்க உங்களுக்கு அட்ரஸ் எழுதி கொடுத்துருக்கேன் பாத்தீங்களா? இதுதான் ஹெரி ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ். 4 ஷெட் இருக்கு பாருங்க. அந்த பக்கம் பாருங்க சார். 86 7 கேட் இருக்கு. கோயில் முன்னாடி வந்து நேரா வந்தாண்டா வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கைட் தான் வந்து நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருந்தார். காலையில் விட்டுட்டார். நம்ம உள்ளே போய் தரிசனம்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு இங்கே தான் நம்மளை வந்து வெயிட் பண்ண சொன்னார். இங்கே உட்காந்துருக்கவங்களாம் நம்ம பஸ்ஸில் வந்தவங்க தான். ஸோ சாயந்தரம் வந்துட்டு 5:30 6 o'clock ஆகிடுச்சு. நாங்கள் தரிசனம் முடிச்சுட்டு வெளில வரத்துக்கு காலைல 10 o'clock வந்து மேலே விட்டாங்க. இங்கே வந்துட்டு சூப்பராக வந்து ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க மட்டும் பஸ்லேருந்து வர வேண்டியது இருக்குது. இன்னும் அவங்க தரிசனத்துலேருந்து வரல. ஸோ அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும் போது தான் நம்ம இந்த ஷூட்டிங் வந்து எடுத்தோம். சூப்பராக இங்கே வந்து கீ செயின், மேக்னெட்டு, இந்த மாதிரி எல்லாமே சாமி ஐட்டம்ஸாக இருந்தது. பூஜைக்கு தேவையான பொருள்லாம் இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எல்லாம் பார்த்திங்கன்னா ஒன்னே வந்து 70-80 rupees கிட்ட சொல்கிறாங்க. நம்ம பார்கெயின் பண்ணி நம்ம வாங்கிக்கலாம். இங்கெல்லாம் லாஃபிங் புத்தாலாம் சூப்பராக இருந்தாங்க. இங்கேருந்து நம்ம வாங்கிட்டு போய் நம்ம பூஜை அறையில் வச்சா ரொம்ப நல்லது. இல்லை நம்ம யாருக்காவது கிஃப்டாக கொடுக்கலாம். அந்த மாதிரி திருப்பதி கருவறை கோபுரம் இந்த மாதிரிலாம் வந்து நிறைய இருந்தது. இந்த யானையெல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. கோமாதா, பசுவும் கண்ணும், பிள்ளையார், இதெல்லாம் வெளியில் வந்து டெக்கரேஷனுக்காக வைப்பாங்க இல்லைங்களா? அந்த வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி இந்த சத்தம்லாம் வீட்டில் கேட்டால் ரொம்ப நல்லதுன்னு. அப்புறம் இங்கே பேங்கிள்ஸ் பக்கம் போயிட்டேங்க. அந்த பேங்கிள்ஸ் பக்கம் போனோன்னே அந்த சைட் போகவே எனக்கு மனசு வரல. சூப்பரான பேங்கிள்ஸ்லாம் இருந்தது. எல்லாமே ஸ்டோன் வச்சது. அப்புறம் கண்ணாடி பேங்கிள்ஸு எல்லாமே இங்கே இருந்தது. இது எல்லாமே நம்ம தமிழ்நாட்டில் கிடைக்கிறத விட இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ அதனால தான் ஒவ்வொன்றையாக பார்த்துட்டு இருந்தேன். இது வந்து இந்த மெட்டல் பேங்கிள்ஸ்லாம் பார்த்திங்கன்னா 150 சொல்லியிருந்தாங்க. 120 130 வரைக்கும் குறைக்கிறாங்க. அதுக்கு மேலே கம்மி பண்ண மாட்டுறாங்க. ஸோ வந்து எல்லாமே சூப்பராக இருந்தது. இங்கே கொஞ்சம் டாய்ஸ் கிட்ஸுக்கெல்லாம் இருந்தது. எல்லாமே பார்த்தா வாங்கணும்னு ஆசையாக தாங்க இருக்குது. கண்டிப்பாக வாங்காமல் போக மாட்டீங்க. எல்லாமே சூப்பராக இருந்தது. திருப்பதி உள்ளேயுமே வந்து கடை வீதி இருக்குது. அங்கே இதை விட கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்தது. இங்கேயாச்சும் நம்ம பார்கெயின் பண்ணலாம். உள்ளேயும் சூப்பரான கடை. ஆஞ்சநேயரை கும்பிட்டு வெளில வரும்போது அங்கேயும் ஒரு சூப்பரான மார்க்கெட் இருக்குது, அதாவது கடை வீதி இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள் திருப்பதி போனால். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.